நெல்லையில் வெள்ளத்தால் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். இந்த மீட்பு பணிகளில் எத்தனை ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன? இதுவரைக்கும் எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த பணி நாளையும் தொடர இருக்கிறதா? என்ன நிலவரம் சதீஷ்? கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத கனமழை பெய்ததன் விளைவாக 4 மாவட்டங்கள், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களும் வெள்ள நீரில் மிதக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நீரானது குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் மீட்பு பணிகளுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு, தேசிய பேரிடர் மீட்பு குழு உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் அவர்கள் செல்ல முடியாத இடங்களில் ராணுவ உதவி ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் INS ராமநாதபுரம், அதாவது கடற்படைக்கு சொந்தமான ராமநாதபுரம் யூனிட்டில் இருந்து கடற்படையுடைய அந்த நேவி ஹெலிகாப்டர் இந்த குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நெல்லை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நெல்லை மற்றும் அதனை சுற்றியுள்ள அம்பாசமுத்திரம், தென்காசி இது போன்ற சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கி வெளிவர முடியாத நிலையில் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை மீட்கும் பணியில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தது. அதனுடைய காட்சிகள் தான் தற்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு 17 பேர்களை மீட்டிருக்கிறார்கள். அதாவது வெள்ளம் சூழப்பட்டு வீட்டில் மாடியில் தங்கியிருந்தவர்களை அவர்களைதான் காப்பாத்திருக்காங்க. இந்த 17 பேர்ல 2 பேர் கர்ப்பிணி பெண்கள். அந்த மீட்கப்பட்ட அத்தனை பேரையும் ஒரு பேஸ்கெட் மாதிரி அதுல வச்சு அது மூலமாக ஹெலிகாப்டர் மேலே தூக்கி அவளை காப்பாற்றக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே ஆர்மிக்கு சொந்தமான விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் திருநெல்வேலியில் இருக்கிறது. அதே போல கப்பற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் திருநெல்வேலியில் மையமிட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இருவரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதனிடையே கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் போயிலும் மீட்கப்பட்ட அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மொத்தமாக 3 மணி நேரத்தில் 17 பேர்களை மீட்டிருக்கிறார்கள். அந்த 17 பேரில் 2 பேர் கர்ப்பிணி பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.